வணக்கம். ஸோ பாண்டிச்சேரிக்கு அடுத்தது இந்தியாவில் எங்கே இவெண்ட் பண்ணலான்னும் போது எங்கள் டீம் நாமக்கல் சூஸ் பண்ணாங்க. ஜூன் செகண்ட் வீக்கில் நாமக்கல்லில் இவெண்ட் பண்ணலான்னு இருக்காங்க. நாமக்கல்லில் உங்களை சந்திக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயிலுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். பீட்டர் லிஞ்சோட புஸ்தகம் ஹனுமான் வால் மாதிரி போயிட்டுருக்கு. அதை இன்னும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்வெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி அவர் பேசினார். லேர்ன் டு ஏர்ன் அப்படிங்கிறது இந்த புஸ்தகத்தின் தலைப்பு. லேர்ன் டு ஏர்ன்னா நீங்கள் சம்பாதிக்க கற்றுக்கங்கிறது தான் அர்த்தம். ஸோ பேசிக்லி நம்ம வேலைக்கு போகணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, வேலைக்கு போவோம், சம்பளம் வாங்குவோம், பெஞ்சை தேய்ப்போம், திரும்பி வருவோம், அப்படி போயிட்டே இருக்கும். அது நம்ம மிடில் கிளாஸாக இருந்தால் மிடில் கிளாஸோடையே முடிஞ்சிடும். ஒன் ஸ்டெப் கீழே போயிடும். நீங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் மேலே ஏறிட்டே இருக்கணும்னா உங்களுக்கு சேலரியினால ஏற முடியாது. எய்தர் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண கற்றுக்கணும், இல்லை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் இன்வெஸ்ட்டும் பண்ணாமல் பிஸ்னஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தலைன்னா நீங்கள் பெரிய ஆளாகவே ஆக முடியாது. அதனால் இந்த புஸ்தகத்தில் 11th சாப்டரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எம்பசைஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் அண்ட் பிளானிங் ஃபார் ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி. ஏன் ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி வேணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் பென்ஷன் கிடையாது. இப்போ எனக்கு வயசு 57. ஒரு காலத்தில் 58 வயசு ரிட்டையர்மெண்ட். அடுத்த வருஷத்தோடு எனக்கு ரிட்டையர்மெண்ட். அப்புறம் எனக்கு சம்பளம் வராது. சம்பளம் வரலனாலும் மெடிக்கல் சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆனதுனால எல்லாரும் ஒழுங்காக உடம்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா 80 வயசு வரைக்கும் இருக்கலாம். அப்போ அடுத்த 20 வருஷத்துக்கு போஜனத்துக்கு என்ன வழி அப்படிங்கிற கேள்வி நிறைய பீப்புளுக்கு வருது. ஏன்னா அவங்க பணத்தை சேர்த்து வைக்கல. இன்னொன்று, இப்போ இந்த ஐடி இது மாதிரி இண்டஸ்ட்ரியிலலாம் 45லேருந்து 55 வயசுக்குள்ளேயே வேலை போயிடுது. ஸோ ஒரு ப்ரைம் ஏர்னிங் பீரியட்லேயே உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது 2 கேள்விக்கு பதில் தான் நம்ம கேட்கணும். அதனால் நீங்கள் ஃபைனான்ஷியலாக பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி வேணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும். ஷார்ட் டேர்ம் கோல், மீடியம் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல். இது எல்லாமே ஃபைனான்ஷியல் அப்ஜெக்டிவ்ஸோடு இருக்கணும். நான் காலேஜ் எப்படி படிப்பேன், அதுலேருந்து உங்கள் ஓன் வழி, என் கல்யாணத்துக்கு என்ன செலவு பண்ணுவேன், நாளைக்கு என் குழந்தைங்க பிறந்தா நான் அவங்களுக்கு என்ன பண்ணுவேன், இது மாதிரி நான் ஹாலிடே போகணுன்னா எப்படி பணம் வேணும், எந்த ஊருக்கு ஹாலிடே போகணும், இது மாதிரி பல ஸ்கீம்ஸு உங்களுக்கு கிளியராக தெரியணும். நார்மலி நீங்கள் இந்தியாவில் டேக்ஸ் பிளானிங்கையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கிளப் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு இன்கம் டேக்ஸை சேவ் பண்ணுறது முட்டாள்தனம். இப்போது அம்மையார் சொல்லிட்டாங்க, ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் ப்ரீமியம் கட்டிட்டீங்கன்னா அதுலேருந்து வர இன்கம்மையும் நாங்கள் டேக்ஸ் பண்ணுவோன்ட்டாங்க. நார்மலாக முன்னாடி ஏன் எல்லோரும் இந்த லோவர் இன்கம் கொண்டு போட்டுருந்தாங்கன்னா, திரும்பி இன்கம் வந்தால் கூட அந்த இன்கம் டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு அது பின்னாடி சுற்றின்னு இருந்தாங்க. என்னோட அட்வைஸு, இன்கம் டேக்ஸ் தனி, டேக்ஸ் பிளானிங் தனி, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தனி. ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இஎல்எஸ்எஸ் ஸ்கீமுங்கிறது ஒரு சேவிங்ஸ் ஆப்ஷன்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி என்பிஎஸ் டயர் 1 யூஸ் பண்ணலாம். அமெரிக்காவில் ராத் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, 401 அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டா லாங் டேர்மில் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தவறு. ரீசெண்டாக நான் ஒரு புஸ்தகம் படித்தேன். அந்த புஸ்தகத்தில் வேறு புஸ்தகம். நீங்கள் லைஃப்பில் எதில் சக்ஸஸ்ஃபுல் வரணும், 3 குவாலிட்டி 4 குவாலிட்டி சொல்கிறேன். இந்த இதுக்கு 3 குவாலிட்டி யூஸ் ஆகும். ஒன்று, நீங்கள் ப்ரோஆக்டிவாக இருக்கணும். இன்னொன்று, டிசிப்ளின் இருக்கணும். 3வது, உங்களுக்கு டிட்டர்மினேஷன் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இந்த 3த்துக்கும் பதில் வேணும். 4வது, நீங்கள் ப்ரோ சோஷியலாக இருக்கணுங்கன்னா இங்கேயும் நீங்கள் ப்ரோ சோஷியலாக இருந்தால் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ப்ரோ சோஷியலாக இருந்தால் நீங்கள் நிறைய பேரை பார்க்க போகிறீங்க. நிறைய பேரை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷனுங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் என்ன வேணுங்கிறத ஒரு கோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரவு என்னன்னு தெரியும். வரவு என்னன்னு தெரிஞ்சப்பறம் மாத செலவு எவ்வளோன்னு தெரியும். இந்த வரவு மைனஸ் செலவை நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கிறது தான் உங்களுக்கு கேம். ஒன்ஸ் அதை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். என்னோடது ஜான் டெம்பிள்டன் சொன்ன ரூலை நான் மறக்கவே மாட்டேன். சேவிங்ஸுங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவர் சொன்னது 50% ஆஃப் ஒன்ஸ் இன்கம் சேவ் பண்ணுங்கன்னு. அது ரொம்ப கஷ்டம். பட் அட்லீஸ்ட் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு 30% எடுத்து வைக்கலைன்னா
நீங்கள் ஜேர்னியில் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டீங்க. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு பட்ஜெட் போடணும். பட்ஜெட் போடலைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ். இந்த எக்ஸ்பென்ஸுக்கு பணத்தை எடுத்து வச்சிட்டிங்கன்னா பெட்டர். தயவு செஞ்சு இஎம்ஐயில் ஏதாவது வாங்கிடாதீங்க. அந்த புஸ்தகத்தில் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இஎம்ஐயில் வாங்கிறது நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்களே அடிமையாகி யூஸ் ஒன்றும் கிடையாது. உங்கள் ஃப்யூச்சர் ஏர்னிங்ஸை பேங்க்குக்கோ என்பிஎஃப்சிக்கோ ப்ளெட்ஜ் பண்ணாதீங்க. ப்ளெட்ஜ் பண்ணிங்கன்னா பணம் திரும்பி வராது. ஃபஸ்ட்டு பட்ஜெட் போட்டு தான் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பணம் இருக்குதுன்னு தெரிஞ்ச பணம் தான் இன்வெஸ்டிங் பண்ணணும். அடுத்தது சேவிங்ஸுங்கிறது அந்த பணத்தை தடுத்து தேக்கிறது. இப்போ நம்ம ஊர்லலாம் பெரிய ஆறு ஓடும். அந்த ஆறில் ஒரு டேம் கட்டுவாங்க. நம்ம திருச்சி போகிற வழியில் கல்லணைன்னு ஒரு டேம் இருக்கும். அந்த கல்லணை டேம் திருச்சி பக்கத்தில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சோழங்காலம் கட்டின டேம். அதை தடுத்து நிறுத்துறது காவேரியில் ஓடுற தண்ணியை தடுத்து நிறுத்துறது. அதே மாதிரி சேலம் பக்கத்தில் காவேரியில் மேட்டூர் அப்படிங்கிற ஒரு பெரிய டேம் இருக்குது, மேட்டூர் டேம்னு. அங்கேயும் தண்ணியை தேக்குவாங்க. நீங்கள் தண்ணியை தேக்கலைன்னா அந்த தண்ணியை அடிச்சுட்டு போய் கடலில் தான் விழும். தண்ணியை தேக்கினா தேவைம்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் உங்கள் ஃபைனான்ஸ் பிஸ்னஸும். நீங்கள் பணத்தை தேக்க கற்றுக்கிறது தான் சேவிங். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை பேங்க் அக்கௌண்ட்லேயே வச்சுட்டு அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டும்பாங்க. பேங்க்கில் பணத்தை வைக்கிறது சர்க்கரையை தண்ணியில் கரைக்கிற மாதிரி. அது பண்ணிங்கன்னா உங்கள் பணம் வீணாக போயிடும். அதனால் பணத்தை பேங்க்கில் மட்டும் வச்சா போகாது, இன்வெஸ்ட் பண்ணவும் கற்றுக்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கில்லு தான் அடுத்தது. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சேவிங்க்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியணும். வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் ஆனோம், பெரிய பணக்காரன் ஆனோம்னா கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக பண்ணணும். ஹேபிட்டுங்கிறது உங்களுக்கு டெவலப் ஆகும். எவ்வளோ வாட்டி ஒரு ரொட்டீனு டிசிப்ளின் இருந்தால் தான் ஹேபிட். ஒரு ட்ரிகர், ஒரு ரொட்டீன், ஒரு டிசிப்ளின் இருந்தால் ஹேபிட் வரும். இந்த ட்ரிகருங்கிறது உங்கள் கோல், ரொட்டீனுங்கிறது நீங்கள் பட்ஜெட் போட்டு சேர்க்கறது. அதை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதே ஒரு ஹேபிட்டாக மாறும். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிளான் வைக்கணும். ஸ்ட்ரக்சர்ட் பிளான் இல்லைன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாது. ஸ்பெண்டிங்லேயும் நீங்கள் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும். இம்பல்சிவ் ஸ்பெண்டிங் அண்ட் இம்பல்சிவ் இன்வெஸ்டிங் பண்ணிங்கன்னா காணாமல் போயிடுவீங்க. இம்பல்சிவ் ஸ்பெண்டிங்னா பட்ஜெட்டில் போடாமல் பணத்தை டபால்னு செலவு பண்ணுறது, அது இம்பல்சிவ் ஸ்பெண்டிங். ஸ்ட்ரக்சர்ட் ஸ்பெண்டிங்னா பட்ஜெட் போட்டு இவ்வளோ தான் செலவு பண்ண போகிறேன் டிசைடு பண்ணி அந்த அளவில் செலவு பண்ணுறது பட்ஜெட்டட் ஸ்பெண்டிங். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஸ்ட்ரக்சர்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பண்ணலைன்னா வாழ்க்கையில் நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. இது டிசிப்ளின்டாக மந்த் பை மந்த், வீக் பை வீக் பண்ணலைன்னா நம்ம காணாமல் போயிடுவோம். ஒரு பைசாவையும் எண்ணி செலவு பண்ணிங்கன்னா ரூபாக்கள் அதான் டேக் கேர் ஆகிடும். இதை தான் அவர் இந்த சாப்டரில் சொல்ல பார்க்குறாரு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இந்த ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.